அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3/8/2025 அன்றைக்கி வருது. இது ரொம்ப விசேஷமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆடிப்பெருக்குன்றது அன்றைக்கி எந்த விஷயம் நம்ம செஞ்சாலும் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் இருக்குது. ஸோ அந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அன்றைக்கி எது வேணால் செய்யலாம். நார்மலாக இந்த ஆடி மாதம் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும். அதுக்கான நல்ல நாள் எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கி செய்யலாம். தாராளமாக செஞ்சிங்கன்னா அது நல்ல விஷயத்துக்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஆடிப்பெருக்கு கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ஏதாவது வாங்கி தான் ஆகணுமான்றதெல்லாம் கிடையாது. ஏதாவது நம்ம வச்சுருப்போம், இது மாதிரி நல்ல நாள் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கும் போது இந்த ஆடிப்பெருக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆடிப்பெருக்கு எதுக்காக நம்ம கொண்டாடுறோன்னு பார்த்திங்கன்னா, காவேரி தாயை வணங்குற விதமாக தான் இதை நம்ம கொண்டாடுறோம். அதாவது தண்ணி இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இல்லையா? அதனால் காவேரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம பண்ணுறோம். இந்த ஆடிப்பூரம் கூட இப்போ பண்ணோம். ஆடிப்பூரத்து அன்னைக்கு அம்பாளுக்கு வளைகாப்பு பண்ணுறோம். அதை தவிர சில பேர் இந்த முளைப்பயிர் விதைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை அன்றைக்கி தான் விதைப்பாங்க. அதுக்கப்புறம் அது விளையிறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா? அப்போது இந்த காவேரி தாயையும் நம்ம வணங்குறோம். அன்றைக்கி ஆடிப்பூரத்தப்போ முளைப்பயிர் போட்டு முளைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது வளர்கிறதுக்கு தண்ணிக்காக இன்றைக்கி பண்ணுறோம். இன்றைக்கி இது சீமந்தம் மாதிரி பண்ணுவாங்க. என்ன சீமந்தம்னா, கலந்த சாதம்லாம் கலந்து ஒரு 5 சாதம் இல்லைன்னா ஒரு 3 சாதம் உங்களால் என்ன முடியுமோ அது ஆற்றங்கரைக்கு போயோ இல்லை எங்கே உங்களுக்கு தண்ணி இருக்கோ அந்த இடத்துக்கு போய் பண்ணலாம். இல்லைன்னா வீட்டில் கிணறு இருந்தால் வீட்டில் கூட கிணத்துக்கிட்ட பண்ணலாம். இல்லைன்னா சாமிக்கிட்டேயே நம்ம வச்ச சாதத்தை ஒரு ஸ்வீட்டு சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க. அது தவிர ஒரு 5 சாதம் இல்லைன்னா 3 சாதம் வச்சு சாமிக்கு வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். இது காவேரி தாய்க்கு, அதாவது நீருக்கு நம்ம நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடுற ஒரு பண்டிகை தான் இந்த ஆடிப்பெருக்கு. அதை தவிர பார்க்கும்போது சில பேர் இன்றைக்கி அதாவது அந்த நாளில் சரடெல்லாம் மாற்றிப்பாங்க. ஏன்னா ஆடிப்பெருக்குன்னும் போது பெருகுன்றதுனால அன்றைக்கி சரடு மாற்றுறது சில பேரோடைய பழக்கம் இருக்குது. அது அவங்கவுங்க ஃபேமிலியில் என்ன பழக்கமோ அதை பண்ணுங்கள். அது சரடு மாற்றுறதுக்கான நல்ல நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 7:45லேருந்து 8:45 வரையும் நல்லாயிருக்கு. அப்படி சப்போஸ் அந்த டைம் நமக்கு செட் ஆகலைன்னும் போது மாலையில் 3:15லேருந்து 4:15 வரையும் அந்த டைம் நல்லாயிருக்கு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சரடு மாற்றுறதுன்றது சில பேரோடைய பழக்கம்தான், எல்லாரெல்லாம் பண்ணுறதில்ல. அவங்கவுங்க ஃபேமிலியில் என்ன பழக்கம் இருக்கோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆற்றங்கரை பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு ஆற்றங்கரையில் பண்ணுங்கள். முடியாதவங்க பக்கத்தில் என்ன ஆறு இருக்கோ குளம் இருக்கோ அதை பண்ணுங்கள். இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா வீட்லேயே கிணறு இருந்தால் வீட்டில் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நம்ம சாமிக்கிட்டேயே வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். ஒரு 5 வித கலந்த சாதம், அதில் ஒரு சக்கரை பொங்கலாக ஸ்வீட்டாக இருந்தால் சக்கரை பொங்கலாக இருந்தால் அவங்க பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இல்லை 5 பண்ண முடியாதுன்னா வெறும் 3 சாதமாக அது பண்ணிக்கலாம். வச்சு சாமிக்கு நைவேத்தியம் வச்சு வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாராவது முடிஞ்சதுன்னா ஒரு சுமங்கலிக்கோ, உங்களால் எத்தனை சுமங்கலிக்கு முடியுமோ தாம்பூலம் கொடுங்க. அதுக்கப்புறம் சாயந்தரமாக கோவில் போய்ட்டு வாங்க. இல்லை காலையில் முடிஞ்சதுன்னா சாயந்தரம் காலையில் கோவில் போய்ட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வீட்லேயே முடிஞ்சால் ஸ்லோகன்லாம் கூட சொல்லலாம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இதை ஆற்றங்கரையில் போயிட்டு அம்பாளுக்கு இந்த மாதிரி கலந்த சாதம்லாம் அங்கேயே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு விளக்கேற்றி வச்சு அங்கே அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லோரும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. அது அந்த காலத்தில் அது ஒரு இருந்தது, டைம் இருந்தது, நேரம் இருந்தது, இடம் இருந்தது, எல்லாம் இருந்தது பண்ணாங்க. இப்போ அதுக்கான நேரமோ இடமோ இல்லைன்னும் போது நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம விஷயத்தை விடக்கூடாது. அதாவது நமக்கு நேரம் கிடைக்கல, இல்லை நமக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இதை பண்ணாமல் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எப்படி முடியுமோ கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.